கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த 2023 வருஷம் டிசம்பர் மாதம் 31 நாள் இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய கரத்திலே வந்து நாம் தேவனை ஆராதிக்க, கர்த்தரை தொழுது கொள்ளவும், கர்த்தருடைய பெரிதான கிருபை இரக்கத்தினாலே இந்த நல்ல நாளிலும் கூட அவருடைய சமூகத்திலே வரும்படியாக தேவன் நமக்கு பெரிதான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அவர் கிருபையும் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்தவர். அந்த மகிமையான தேவனுக்கு, மகத்துவமான தேவனுக்கு, உன்னதமான தேவனுக்கு, உண்மையுள்ளவருக்கு, நமக்கு நன்மைகளை செய்தவரை, இந்த நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருந்தவரை, எண்ணிலடங்கா நன்மைகளை செய்தவரும், நம்மை பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்தினவரும், நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவரை, அந்த மகத்துவமான தேவனை நன்றி கலந்த இருதயத்தோடு அவரை நாம் கனப்படுத்தி, அவரை மகிமைப்படுத்தி, அவருடைய பெரிதான கிருபையினாலே அவரை நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாக இந்த நேரத்திலே கர்த்தருடைய கரத்திலே தேவ சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே, கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா உம்மை துதிக்கிறோம். உடைய அன்பு தயவு கிருபை இரக்கம் எங்களை மட்டுமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தினதப்பா. உடைய இரக்கம் பெரியது, உடைய தயவு பெரியது. நீர் கிருபையும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் நிறைந்தவர். நீர் பரிசுத்தமுள்ள தேவனப்பா. நீர் பரிகாரியாய் இருக்கிறீர், நீர் பரிபூர்ணராய் இருக்கிறீரப்பா. நீரை துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், ஸ்தோத்தரிக்கிறோம் 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 என்று நாங்களும் சொல்லும்படியா கர்த்தர் அவர் பரிசுத்தர், அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் மகிமையின் தேவன், அவர் மாறாதவர், அவர் அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது என்று நாங்களும் சொல்லத்தக்கதாக எங்கள் உதடுகளையும் எங்கள் வாய்களையும் திறந்தீரப்பா. எங்களுக்கு ஆண்டவரே உம்மை பற்றி அறிவை கொடுத்தீரப்பா. உங்களுடைய அன்பினாலும் உங்களுடைய இரக்கத்தினாலும் எங்களை நீர் கர்த்தாவே நீர் ஜீவனோடு வைத்திருக்கிறீரப்பா. உடைய முன்குறித்தல் பெரியது, உடைய தெரிந்து கொள்ளுதல் பெரியதப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை, தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்பாக, எங்கள் கருவிலே எலும்பு உருவாவதற்கு முன்பாக ஆண்டவரே நீர் அவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரப்பா. கர்த்தாவே நாங்கள் ஒன்றுமில்லை. எங்கள் ஆயுசு நாட்கள் 4 விரக்கட்டணை ஆக்கினீரே கர்த்தாவே. எங்களை ஆண்டவரே உடைய சமூகத்திலே வரும்படியாக, எங்களை உடைய கரத்திலே கொண்டு வரும்படியாக நீர் கிருபை செய்தீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி, இது அந்த 2023 வருஷம் ஒவ்வொரு நாளும் எங்களை விசாரித்து எங்களை வழிநடத்தினக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்தினக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நீ துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் அப்பா. உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய தயவு பெரியதப்பா. எங்கள் இருதயத்தை திறந்தற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் வாய்களை திறந்தற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாய்களை விரிவாய் திற, அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னீரப்பா. எங்களை நீர் நன்மைகளால் நிரப்புகிற தேவனப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மழை கூடாத ஒன்றுமில்லை, உடைய கிருபை பெரியது, உடைய அன்பு பெரியதப்பா. அப்படிப்பட்ட அன்பு இரக்க தயவுக்கு நன்றி சொல்லி உடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கும் ஆண்டவரே. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்த கடவோம் என்று சொல்லி நாங்களும் செலுத்தத்தக்கதாக எங்கள் உதடுகளை திறந்தற்காய் ஸ்தோத்திரம், உள்ளங்களை திறந்தற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் மேல் கிருபை பாராட்டிற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் இன்று இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒன்றுமில்லை கர்த்தாவே. நீர் நினைத்தால் எங்களை ஒரு நிமிஷத்தில் அதம் பண்ணி போட முடியும். ஆனாலும் உடைய இரக்கத்திலும் உடைய கிருபையிலும் எங்களை ஜீவனோடு வைத்து எங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறீரப்பா. இயேசுவே, இந்த உலகத்திலே உடைய அன்பு இல்லாமல் ஒன்றுமில்லை கர்த்தாவே. உடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை, உடைய தயவு இல்லாமல் ஒன்றுமில்லை. உடைய கிருபையிலும் தயவிலும் நாங்கள் ஜீவனோடு இருக்க பலனை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களை தூரத்திலிருந்து அறிகிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் இருதயத்தின் நினைவுகளை சிந்தனைகளை அறிகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி, ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் எங்களோடு கூடுது. எங்களை பலப்படுத்த வேண்டுமா? எங்களை வந்துள்ள பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும். நீர் ஒவ்வொருவருக்காக மரித்து உயிர் தெழுந்த தேவன், எங்களை ஒவ்வொருவருக்கும் தேவனப்பா நீர். அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். வர தடப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார். தேவனை இரக்கம் பாராட்டும். அவர்களும் ஏன் பின்வாங்கி போனோம், ஏன் சோர்ந்திருக்கிறோம், ஏன் இப்படி உலக காரியங்களை அன்றைக்கு மார்த்தால் பற்பல வேலைகளுக்காக ஆண்டவரே அன்றைக்கு தாவே தன்னை குறித்தும் தன்னுடைய
வீட்டு காரியங்களை குறித்து அவள் கவலைப்பட்ட பொழுது, ஆண்டவரே நீர் சொன்னீரப்பா, ஆண்டவரே உம்முடைய அந்த அன்பு இரக்கம் அந்த மகளுக்கும் கிடைக்கத்தக்கதாக நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். தயவை கொடுத்தது போல அந்த பிள்ளைகளுக்கும் கிருபையும் தயவையும் தாரும் அப்பா. அவர்களும் உம்மை தேடி வரட்டும். உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை கனப்படுத்தட்டும், உம்மை மகிமைப்படுத்தட்டும் அப்பா. சோர்ந்து போன ஆத்துமாக்களுக்கு நீர் பலனை தருகிற, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிற தேவன் அப்பா. பலவீனருக்கு நீர் பலத்தை தருகிற தேவனப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அதை போல ஆண்டவரே யாரெல்லாம் உம்மை தேடாதபடி, உடைய குறித்து ஆண்டவரே எச்சரிக்காதபடி, உம்மை குறித்து ஆண்டவரே கர்த்தாவே அதை குறித்தான சிந்தை இல்லாதபடி உலக கவலைகளிலும் உலக இச்சைகளிலும் உலக ஐஸ்வர்யத்திலும் மதிமயங்க கிடக்கிறார்களோ, குருடாக்கப்பட்டிருக்கிறார்களோ, செவிடாக்கப்பட்டிருக்கிறார்களோ, முடவர்களாய் இருக்கிறார்களோ, அவர்கள் எழுந்து நடந்து வரட்டும். அவர்கள் செவிகள் காணட்டும், செவிகள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. தேவன் இரக்கம் பாராட்டும். ஒவ்வொரு மனுஷனுக்காய் நீர் மரித்தீர் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக கிருபை கிடைக்கட்டும். உடைய அன்பு ஆசீர்வாதம் வழிநடத்துற அந்த பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டுமாய் நாங்களும் ஜெபிக்கிறோம். தேவ இரக்கம் தொடர்ந்து கிடைக்கட்டும் அப்பா. இது இந்த ஸ்தலம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் நிறம் துவக்கம் முதல் முடிவு வரை உடைய கிருபை எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இதனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த 2023ஆம் வருஷம் தேவன் நம்ம இந்த நொடி பொழுது வரைக்கும் ஆசீர்வதித்து வழிநடத்தினுக்காக நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். தேவன் நம்மை நீதியின் பாதையிலும் ஜீவ பாதையிலும் நடத்துகிறவராக இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி பாட்டு புத்தகத்திலே 426வது பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 426 ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும் என்கிற பாடல். ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் பாவாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா, பாதகரே பாவம் போக்கவே பாதகன் போல் பொங்கி நீரல்லோ, பாதகர் பாவம் போக்கவே பாதகன் போல் பொங்கி நீரல்லோ, தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர், பாதகர் பாவம் போக்கவே பாதகன் போல் பொங்கி நீரல்லோ, ஐந்து காயம் ஏற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக, ஐந்து காயம் ஏற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவே, நேச ஆவி வீச செய்குவே, தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே
நீர் நல்லவர் நல்லவர் தேவனே, நீர் வல்லவர் வல்லவர் தொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசராவி வீச செய்குவே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசராவி வீச செய்குவே. வாக்கு தத்தம் வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. நியாய தீர்ப்பின் நாட்கள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, நியாய தீர்ப்பின் நாட்கள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ, மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ, இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர், மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ, மானிடரை மீட்க மாட்டீரோ. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், இயேசுவே நீர் பெரியவர் பெரிய, இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர், மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. அல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மை இந்த மாயலோகத்திலிருந்து மீட்டார். ஆகவே நாம் தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நானும் என் வீட்டாருமோ உமையே சேவிப்போம் என்கிற பாடல் பாட்டு புத்தகத்திலே 390வது பாடல். உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம், கைவிடாத தெய்வமே கருணை சிகரமே, மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 390வது பாடல். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம், கைவிடா தெய்வமே
கருணையின் சிகரமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழந்தாள் படியேற்று முழுவதும் தருகிறேன், முழந்தாள் படியேற்று முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ, எபினோரீரே எல்லாம் பார்த்துக் கொள்வி, யெகோவாயீரே எல்லாம் பார்த்துக் கொள்வி, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர், யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர், யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர், யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர், முழந்தா படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தா படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். யெகோவா ரூவா எங்கள்
ஏகோவாரப்பா சுகம் தரும் தெய்வமே, ஏகோவாரப்பா சுகம் தரும் தெய்வமே, முழந்தா படியிட்டு நான் முழுவதும் தருகிறேன், முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், யெகோவா ரூவா நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரூவா நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே, முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், பரிசுத்தர் பரிசுத்தர் லோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர், எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர், முழந்தா படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். தேவன் நாமம் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லும்படியா, தேவன் நம்மை கைவிடாத தேவன், அவர் கருணையின் சிகரமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நன்றி சொல்லி இந்த வருஷம் முழுவதும் நம்மை காத்து வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் நாம் அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க அவருடைய வார்த்தைகளை வாசிக்கவும், அது மட்டுமல்ல நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவர். நம்முடைய தேவைகள், நாம் எத்தனையோ காரியங்களை நாம் கடந்த ஆண்டுகள் தேவனிடத்திலே கேட்டிருப்போம். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக அற்புதமாய் செய்தவர். நம்முடைய எல்லா பலவீனங்களிலிருந்தும் நமக்கு பலத்தை தருந்து சுகத்தை கொடுத்தவர், நம்மை ஆசீர்வதித்தவர், நம்மை காத்து கொண்டவருக்கு நன்றி சொல்லி நம்மளே யாராவது ஒருவர் கர்த்தருடைய கரத்தில் இந்த வேலையை ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபை இரக்கத்திற்காக, அவருடைய மாறாத அன்பிற்காக அவரை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமென் ஆமென். இயேசுவே நன்றி அப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே கிருபை கிருபை அப்பா. ஆமென் ஆமென். ஆமன் ராஜாவே. ஆமென் ஐயா. நன்றி அப்பா. ஆமென் ஆமென். இயேசுவே நன்றி நன்றி அப்பா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் இயேசுவே, உற்சாகத்தை தாரும். பிரியமாயிருக்கட்டும் அப்பா. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். பயன்படுத்தும் ஆண்டவரே, பயன்படுத்தி அருளும், பயன்படுத்தி அருளும். இறக்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. ஆமென், ஆமென். கிருபை ராஜாவே, இரக்கம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். பலன் தாரும், பலன் தாரும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். பலப்படுத்தும் பலப்படுத்தினீர். ஆமென், ஆமென் ஐயா. ஆமென், ஆமென் இயேசுவே. ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, நன்றி ஐயா. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென், ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் இயேசுவே. ஆமாண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை, கிருபை அப்பா. இயேசுவே, கிருபை, கிருபை, கிருபை ராஜாவே. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி ஐயா. இயேசுவே, இரக்கம், இரக்கம், இரக்கம் அப்பா. கிருபை, 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 கிருபை ராஜாவே. கூடும் ஐயா, கூடும் அப்பா. ஆமென் அப்பா, ஆமென் அப்பா, ஆமென் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையாயிரும், இரக்கமாயிரும். ஆமென், ஆமென் இயேசுவே. மன்னித்தருளும், மனமிரங்கும். ஆமென். பலமாயிரும், பலம் தாரும், சுகம் தாரும், கிருபை தாரும். ஆமென். நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென். ஆமாண்டவரே, கிருபை தாரும், இரக்கம் பாராட்டும். ஆமென். ஆமென், ஆமென் இயேசுவே. இரக்கம் பாராட்டும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே, நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென். இயேசுவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆமென், ஆமென் ராஜாவே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இயேசுவே, மனமிரங்கும், மனமிரங்கும் அப்பா. ஆமாண்டவரே, கர்த்தாவே. இயேசுவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். பேசும் ஆண்டவரே. ஆமென். ஆமாண்டவரே, கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும், கிருபை தாரும், இரக்கமா. ஆமென், ஆமென் ராஜாவே. ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென் இயேசுவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே. நன்றி அப்பா. ஆமென், ஆமென் ராஜா. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை பாதுகாத்தற்காய் நன்றி. இந்த வருஷம் முழுவதும் காத்தற்காய் நன்றி. எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் வேண்டுதல் விண்ணப்பத்திற்கு பதிலளித்தற்காய் ஸ்தோத்திரம். உடைய இரக்கம் கிடைத்தற்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். ஆமென். இன்னுமாய் கூட கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வருஷம் முழுவதும் இந்த இடத்திலே நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க இந்த தடைகள் இல்லாதபடி கர்த்தர் நம்மை காத்து இந்த ஆராதனை ஸ்தலத்தை ஆசீர்வதித்தார். அதுபோல பல்லடம் பகுதியிலும் தேவன் கொடுத்த அந்த சிறு மந்தையிலே கர்த்தர் மட்டுமாய் அந்த பிள்ளைகளையும் பாதுகாத்து தொடர்ந்து இந்த வருஷம் முழுவதும் நம்மை
ஆசீர்வதித்ததற்காகவும், அது மட்டுமல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மற்றும் மாதந்தோறும் நடக்கிற ராபோஜன பந்திகள், புதன்கிழமை நடக்கிற வேத பகுதிகளும், வெள்ளிக்கிழமை நடக்கிற விசேஷித்த ஜெபம், ஊழியர்கள் ஐக்கியம், சகோதரர்கள் ஐக்கியம், இப்படி எல்லாவற்றிலும் இன்னும் கிராம பகுதியில் நடக்கிற காரியங்கள், இப்படி கத்தர் பெரிதான காரியங்களை ஃபேஸ்புக், யூடியூப், இன்டர்நெட் மூலமாக, சோசியல் மீடியாவிலே இதனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள, அது மட்டுமல்ல SLBM என்கிற சிலோன் பிரைட் மினிஸ்ட்ரி என்று சொல்லப்படுகிற அந்த SLBM வானொலியிலே நம்முடைய செய்தியானது உலகம் முழுவதும் எல்லா தமிழர்களும் கேட்கும்படியாக தேவன் கிருபை கொடுத்ததற்காகவும், தொடர்ந்து இந்த ஊழியமானது அநேக ஆத்துமாக்களுக்கு, அநேகரை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த, தேவனுடைய வார்த்தையை சரியானபடி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று தேவன் சொன்ன வண்ணமாய், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி, சத்தியம் முடிந்தவன் எவனும் அவரை அறிந்திருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்தை அறிந்து அவரை அறிந்திருக்கிறோம். அவர் யார் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மையும் அறிந்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி, நம்மளை யாராவது ஒருவர் கர்த்தர் இந்த ஊழியத்தை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும். அதுபோல புதிய ஆத்துமாக்களுக்காக, கிராம ஊழியங்களுக்காக, ஒவ்வொரு சபை பிள்ளைகளுக்காக, சபையிலே இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக, பாடகர் குழு, ஜெபக்குழு, இன்னும் அங்கே ஆராதனை செய்கிற காரியங்கள் மற்றும் தொடர்ந்து நடக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் தொடர்ந்து வருகிற 2024 தேவ தயவு நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியா இந்த காரியத்திற்காக நம்ம யாராவது ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென் ராஜாவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நன்றி ஐயா. ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ஐயா. ஆமென், ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். இயேசுவே இரக்கமாயிரும். ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென் இயேசுவே. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். நன்றி அப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எல்லா காரியங்களையும் அற்புதமாய், ஆசீர்வாதமாய், ஆண்டவரே, அடையாளங்களோடும், அற்புதங்களோடும், ஆசீர்வாதங்களோடும், பலனோடும் நீ செய்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய நாம மகிமைப்பட தொடர்ந்து உடைய கிருபை உடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். இடம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் நிரப்பதற்காய், உடைய வல்லமையினால் எங்களை பலப்படுத்தினக்காய் நன்றி. எங்களை பாதுகாத்திற்காய் நன்றி. சுகத்தை கொடுத்திற்காய் நன்றி. தொடர்ந்து உமக்கண்டு நாங்கள் சாட்சியாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி. எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. நீரே மகிமைப்படும். ஆமென்.
இன்னுமாய் கூட நம்மில் யாராவது ஒருவர் கர்த்தருடைய நாம மகிமைக்காக, சிறு பிள்ளைகளுக்காகவும், அது மட்டுமல்ல வாலிபர் கன்னிகளுக்காக, அது மட்டுமல்ல வயதானவர்களுக்காக இந்த நேரத்திலே கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கும். அவர்கள் இன்னும் அதிகமாய் விசுவாசத்திலும், அன்பிலும், தைரியத்திலும், வேத வாசிப்பு, ஜெபம், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், இன்னும் தேவனை தேடுகிற காரியத்திலும், குடும்பத்திலும், உற்றார் உறவினர்கள் மத்தியிலும், அங்கே சமுதாயத்திலும் தேவனுக்கென்று அங்கே அவர்கள் உப்பாக இருக்கும்படியாக, அது மட்டுமல்ல தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக, இந்த பூமியிலே நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை கர்த்தர் தொடர்ந்து பிரகாசிக்க செய்ய, உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் எச்சரிக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற இச்சைக்குரிய மோசக்குரிய காரியங்களை விழுந்து போகாதபடி சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பும், பெண்களுக்கு, வாலிபர்களுக்கு, வயதானவர்களுக்கு, இன்னும் சரீரங்களிலும், இன்னும் இந்த பூமியில இன்றைக்கு காணப்படுகிற எல்லா விதமான வைரஸ் கிருமிகளில் இருந்தும், வியாதிகளில் இருந்தும், பொல்லாத மனுஷர்கள் கைகளில் இருந்தும் கர்த்தர் பாதுகாத்து இந்த வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுவதற்காக நன்றி சொல்லி வருகிற வருடங்களும் கர்த்தருடைய தயவு கிருபை தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக இந்த காரியத்திற்காக யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரமானவரே. ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென். ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். இரக்கமாயிரும், கிருபையாயிரும். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். தேவன் மட்டுமாய் நம்ம ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு இங்கே நடக்கிற எல்லா ஆராதனைகளுக்காய் ஏறெடுக்கிற ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலளித்திருப்பாக. அது மட்டுமல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்திருக்காய், வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய், எங்கள் தேவைகளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்காய், எங்களை சுகத்திலும், பலத்திலும், பத்திரத்திலும், பாதுகாப்பிலும் வழிநடத்தி கொண்டிருப்பாய். உம்முடைய ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கிருபை கொடுத்திருக்காய். உம்முடைய வார்த்தைகளை கேட்க, பிரசங்கிக்க, அதன்படி நடக்க எங்களுக்கு பலன் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீரை மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். தேவன் தாமே மகிமைப்படும்படியாக நாம் எழுந்து நின்று கர்த்தரை கனப்படுத்தி ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். பாட்டு புத்தகத்திலே 408வது பாடல், மகிமை உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமை உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என்
விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக ராஜாக்களாக லேவியராக மக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை ஆராதனை என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. ஆராதனை ஆராதனை என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. உம் வல்ல வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை ஆராதனை என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக கர்த்தருடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீத புத்தகம் 118 சங்கீதம், சங்கீதம் 118 1 15 வரை, சங்கீதம் 118 1 15 வரை மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பேர்படுகிற இருதயம் நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலை இருப்பதே நலம். எல்லா என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தில் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்கென்று நாம் வாசித்து தியானிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிக்கையில் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியங்களை நாம் வாசித்து அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு செய்திக்குள்ளாய் செல்லலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 14 முதல் வாசிக்கலாம். 14 முதல் 21 வரை வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே, தீர்க்கதரிசியாகிய யோவானில் உரைக்கப்பட்டிருக்கிறபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும், தாழ பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைக்கிறார். ஆமென். வாசித்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட உம்முடைய சத்திய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதிலே சொல்லப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் நடந்தேறி வருகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை குறித்து அதனுடைய மகிமையை, அதனுடைய அற்புதமான காரியங்களை, அதனுடைய எச்சரிப்புகளை, அதில் நடக்கிற காரியங்கள் எங்களுடைய ஜீவியத்திற்கு எங்களை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உம்முடைய வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இந்த நேரத்திலும் இதை குறித்து தியானிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டினே. சொல்லப்பட்ட காரியங்களை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக எங்களை ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தாரும், எங்களை ஒவ்வொருவருக்கும் புத்தியை தாரும். அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு கர்த்தர் தாமே கிருபையை தாரும். அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை எங்களுடைய ஜீவனுக்கும் எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களுக்கும் அது சாட்சியாக இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொள்ள, அது என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அந்த உணர்வை தர வேண்டுமா, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமாக கரத்தில் தாழ்த்துகிறோம். பேசுகிற அடியானை மறைத்து மூடி பேசும். இது கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படியான அந்த உணர்வையும் இந்த ஞானத்தையும் தர வேண்டுமாக. அவர்கள் ஒவ்வொருடைய செவிகளையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் செய்து நீர் வார்த்தையினாலே அவர்களை போஷித்து அதை புரிந்து கொண்டு அதன் சொல்லப்பட்ட எச்சரிப்புகளுக்கு எப்படியாக நடக்க வேண்டும் என்ற ஞானத்தையும், எப்படியாக உமக்கென்று இந்த பூமியில இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வையும் தர வேண்டுமா. உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நீரை மகிமைப்படும் நாம தொடர்ந்து மகிமைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். இதனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை நாம் பங்கு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக.
இதிலே வாசித்த அந்த கர்த்தருடைய பெரிதும் என்கிற வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கலாம். 20-21 நாம் தொடர்ந்து மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் ஆகும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஆமென். வாசித்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் இன்றைக்கு இந்த வேதத்திலே இருந்து மிக முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்கிறோம். ஏனென்றால் இந்த வேதம் நமக்கு கடந்த நாட்களையும், கவனமாக கேளுங்க, மிக முக்கியமான செய்தி. வருஷத்திலே நாம் அநேக செய்திகளை கேட்கிறோம், தியானிக்கிறோம். அதை பற்றி நாம் நம்முடைய ஜீவியத்தோடு நம்ம பொருத்தி பார்க்கிறோம். அதை போல இன்றைக்கு வாசித்த இந்த காரியமானது இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பானது காலத்தின் சந்திப்பு. காலத்தின் சந்திப்பு, த ஜங்ஷன் ஆஃப் டைம் என்கிற செய்தியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்கள், நம்முடைய ஜீவியத்திலே ஒவ்வொரு காலங்களும் அது எந்த இடத்திலே வந்து முடிகிறது, அது ஒரு முடிகிற அந்த எல்லை கோட்டை நம்ம கவனிக்கிறோம். ஒரு உதாரணத்திற்கு நம்ம ஒரு சாலையிலே புறப்படுகிறோம் என்றால் அந்த சாலை ஒரு இடத்திலே சென்று அதனுடைய ஒரு கடைசி முடிவை சந்திக்கும். ஒரு இடத்திற்கு நம்ம புறப்பட்டு செல்கிறோம் என்றால், ஒரு வேலைக்கு செல்கிறோம் என்றால் நம்முடைய அலுவலகத்திற்கு அது ஒரு கடைசி பாயிண்டாக இருக்கு. பிறகு நம்ம மறுபடியும் திரும்பி வரும். அது ஒரு பள்ளி அல்லது உறவினர்கள் வீடு அல்லது ஆலயத்திற்கு வருகிறோம் அல்லது நண்பர்கள் வீட்டிற்கு செல்கிறோம் அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியங்கள். இப்படி ஒவ்வொன்றும் நம்முடைய இந்த ஜீவியத்திலே ஒரு பயணத்தை சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த பயண நேரங்களிலே அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம், அநேகவற்றை நம்ம குறித்து பேசுகிறோம். நம்ம அந்த காரியத்தை குறித்து நமக்கு ஒரு பயமும் அச்சமும் நடுக்கமும் ஏற்படுகிற ஒரு விபத்து ஏற்பட்டால் அல்லது வேறு ஏதாவது நம்ம செல்லுகிற பிரயாணத்திலே நம்முடைய பழைய நினைவுகளை அல்லது மற்றவர்கள் சொன்ன காரியங்களை அந்த இடம் வரும் பொழுது அது நமக்கு நினைவு கூறுகிறது. இப்படி இந்த உலகத்திலே நம்ம இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை குறித்தான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஆமென். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராமா? அவர் சர்வ வல்லமை, ஓமினிபொட்டன்ஸ் என்று அவரை சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, அவர் இயற்கைக்கு மேம்பட்ட அற்புதங்களை, அவர் மிராக்கிள்ஸ், அற்புதங்களை, அடையாளங்களையும் செய்து கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் அவர் சர்வ வல்லவர். அவரிடத்திலே வல்லமை இருக்கிறது, பவர் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த அந்த வல்லமை, அந்த பவர் அது இயற்கைக்கு மேம்பட்டதாக இருக்கிறது. ஆமென். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயற்கைக்கு மேம்பட்டதாக இருக்கிறது. நம்ம பேசுகிற வார்த்தையானது இது ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. ஒரு கால் நம்ம சொல்வதை நம்முடைய குடும்பத்தினரோ அல்லது நம்மளுடைய வேலைக்கு வைத்திருக்கிறவர்களோ அல்லது மற்றவர்களோ கேட்டு அது அவர்களுக்கு என்ன சொல்லுகிறது என்று அதை கவனிப்பார்கள், அதற்கு கீழ்ப்படிவார்கள் அல்ல அதற்கு செய்வதை சொல்வார்கள். இதை தவிர இந்த வார்த்தையானது வேறு ஒன்றும் செய்யாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி அல்ல. ஆமென். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது இயற்கைக்கு மேம்பட்டதாக இருக்கிறது. நம்ம ஒரு கால் இந்த கரண்ட் லைட்டை பார்த்து நின்று போ என்று சொன்னால் நிற்காது. அல்லது சூரியனை பார்த்து நில் என்று சொன்னால் நிற்காது. அல்லது சந்திரனை பார்த்தோ அல்லது கடலை பார்த்தோ காற்றை பார்த்தோ நிற்கட்டும் என்றால் அது நிற்காது. ஏனென்றால் நம்முடைய வார்த்தையில என்ன கிடையாது? பவர் கிடையாது, அந்த வல்லமை கிடையாது, அந்த சக்தி கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையானது இவைகளை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். அதுதான் தேவன். ஆமென். பாருங்க, அந்த தேவன்
அவர் இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அவர் இன்றைக்கும் அதை செய்வதற்கு முன்பாக கவனமாக கேளுங்கள். தேவன் எப்பொழுதுமே மனிதனுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால், மனிதனிடத்தில் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால், அதை சொல்லாமல் அவர் செய்வதில்லை. ஆமென். நீங்க கவர்மெண்ட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காரியம் வேண்டும் என்றால் கவர்மெண்ட் ஒரு சட்டம் நிறைவேற்றும். அதுபோல பள்ளியிலே செல்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு முதல் ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க? சொல்லிக் கொடுப்பாங்க. இதையெல்லாம் படிச்சுட்டு வா, இதை இப்படி படி, இதை செய்யணும். அதுபோல குடும்பத்திலே கணவனும் மனைவியும் நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாம், எங்கே போகலாம், என்ன காரியங்களை செய்யலாம், அல்லது கணவன் வேலைக்கு செல்கிற இடங்களிலே அங்கே எஜமானனாக இருந்தால் அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு வேலை, அங்கே வேலைக்காரனாக இருந்தால் அங்கே எஜமானன் சொல்வதை கேட்கிறோம். இப்படி இந்த பூமியிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்களை அது பேசி அதன்படி செய்யப்படுகிறது. அதை போல அதை எல்லாவற்றையும் விட தேவன் சர்வத்தையும் தன்னுடைய ஆளுமை கீழாக தன்னுடைய கண்ட்ரோலிலே வைத்துக்கொண்டு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அது சரியானபடி அதை செய்கிறார். நம்ம கூட ஒரு சில நேரங்கள்ல என்ன செய்து விடுகிறோம், நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு 10 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலைகளோ அல்லது வேற ஏதாவது தடைகளோ அல்லது நம்முடைய சரீர பலவீனமோ அல்லது நமக்கு வேற ஏதாவது ஏற்பட்டால் அல்லது குடும்பத்திலோ அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் நம்ம அந்த சந்திப்பை என்ன செய்ய முடிவதில்லை, அதை தவிர்த்து விட வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு நம்ம அந்த மீட்டிங் அந்த கேன்சல் செய்ய வேண்டியதோ அல்லது போஸ்ட்போன் செய்ய வேண்டியதோ அல்லது அந்த மீட்டிங்கை ஏற்பட முடியாமல் கூட ஒரு கால் மரணம் ஏற்பட்டால் நடந்து போகும். ஆனால் தேவன் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை குறித்து அது நடக்கும் என்றால் அது நடந்தே ஆகும். ஆமென். ஏனென்றால் அவர் என்னவானவர், அவர் வாக்கு மாறாதவர். ஆமென். அது மட்டுமல்ல, அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். அதனால்தான் வேதம் அவரை சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று. அவர் என்றென்றைக்கும் மாறாதவராக, அது மட்டுமல்ல, அவர் வாயில் இருந்து புறப்பட்ட வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாதபடி அது சொன்னதை செய்யும். அது மட்டுமல்ல, அது நிறைவேற்றும் வரை அது கிரியை செய்து கொண்டிருக்கும், அது ப்ராசஸில் இருக்கும், அது நடைமுறை செய்து கொண்டிருக்கும். ஆகவேதான் பாருங்க, இங்க நம்ம இப்போ வாசித்த இந்த 20ஆம் வசனம் சொல்லுது, என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்று. அப்போ தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அந்த மாறாத வார்த்தை அதை வெளிப்படுத்தி அது எப்பொழுது நடக்கும், எங்கே நடக்கும் என்று தேவன் என்ன செய்கிறார்? ஒரு சில காரியங்களோடு பொருத்தி காட்டுகிறார். ஒரு சில காரியங்களோடு அவர் என்ன செய்கிறார்? அதை பொருத்தி காட்டுகிறார். அதற்கு அடையாளமாக ஒரு சில காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். இப்ப நம்ம இங்கே பார்க்கும் பொழுது சூரியன் எப்படி மாறுமாமா? அவருடைய வருகைக்கு நாட்கள்ல, அவருடைய வருகையின் நாளிலே சூரியன் என்னவாகுமாமா? இருளாகவும். வாசிப்போம் அந்த வசனத்தை. அவருடைய வருகையின் நாளிலே பாருங்க, சூரியன் இருளாக மாறும், சந்திரன் இரத்தமாக மாறும். ஆமென். பாருங்க, ஒரு உதாரணத்திற்கு நம்முடைய ஜீவியத்தில ஒரு காரியத்தை நம்ம சொல்லுகிறோம் என்றால் அல்லது ஒன்றை பேசுகிறோம் என்றால் அதுல ஏதாவது குழப்பமோ அல்லது மன அழுத்தமோ அல்லது ஏதாவது திடீரென்று பரபரப்பு ஏற்பட்டால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த காரியங்களை நம்ம விட்டு விடுகிறோம். அது செய்ய முடியாதபடி தடை ஏற்படுகிறது. இது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த வேத வாசனம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதா?
இந்த வேதவசனம் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறதா என்று நம்ம பார்க்க வேண்டுமானால், நமக்கு இயற்கை அடையாளமாக இருக்கிறது. ஆமென். நமக்கு இயற்கை தான் எப்பொழுதுமே அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால், தேவன் இயற்கையிலே இருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு புறஜாதிகள் என்ன செய்கிறாங்க? இயற்கையை வணங்குறாங்க. காற்றையும், கடலையும், சூரியனையும், சந்திரனையும், பார்க்கிற நட்சத்திரங்களையும், இந்த மண்ணையும், இவைகளை ஜனங்க வணங்குறாங்க. ஏனால், அங்கே அது தேவனுடைய வார்த்தையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் தேவன் என்று வணங்குகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி செய்வதில்லை. ஏனென்றால், நம்முடைய தேவன் அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான், அவருடைய சொல் அதுதான் என்ன செய்கிறது? அது இவைகளை செய்து கொண்டிருக்கிறது என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆகவே நம்ம இந்த நடக்கிற காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த பரபரப்பான அல்லது இந்த டென்ஷனான லைஃப்ல, அல்லது அதிக பாரங்கள், அதிக கவலைகள், அல்லது வேலை கிடைக்காமல் ஒரு மனநிலையோ, அல்லது திருமணம் ஆகாமலோ, அல்லது கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனைகளோ, அல்லது வியாதிகளினாலோ, இப்படி அநேக பிரச்சனைகள் பரபரப்புனாலே நம்ம என்ன செய்கிறோம்? நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று நம்ம அதை குறித்து கவலைப்படாமல், நம்முடைய சொந்த காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் எப்படி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அது செய்துகிறதா, அந்த வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறதா என்றால், நம்ம அதற்கு ஒரு அடையாளம் இன்றைக்கு சோசியல் மீடியா இருக்கிறது, செய்தித்தாள்கள் இருக்கிறது, பத்திரிகைகள் இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, ஒவ்வொரு இடத்திலேயும் நீங்க ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பானாலும் சரி, அல்லது அதற்கு முன்னாகும் சரி, அரசாங்கம் ஒரு சட்டதிட்டங்களை அறிவிக்கும். இந்த காரியம் நடக்க போகிறது, இப்படி இருக்கிறது என்று சொல்லி அரசாங்கம் சொல்லும். நம்முடைய நாட்டுக்கு ராஜாக்கள் காலத்துல பாத்தீங்கன்னா, இன்னொரு தேசத்துல அங்கே போருக்கு வர்றாங்கன்னா, உடனடியாக அரசாங்கம் என்ன சொல்லும்? ஜனங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கும். நம்மை சுற்றி போர் வரப்போகிறது, அதனால நீங்க எல்லாம் தானியங்களை, அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே போகாம, விளக்குகளை பற்ற வைக்காம வீட்டுக்குள்ள அடங்கி இருங்க, வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று உங்களை எச்சரிக்கை. அது பழைய காலத்துல. இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது? ரேடியோ வந்தது. இப்பொழுது டிவி, மொபைல் என்று சொல்லி இன்றைக்கு செய்தித்தாள்கள் வழியாக இன்றைக்கு நம்மை சுற்றி, ஒரு உதாரணத்திற்கு நாளைக்கு அங்கே கன்னியாகுமரி, தூத்துக்குடியிலே மிக கனமழை வரும் என்று இந்த 2 நாட்களாக எச்சரித்துக் கொண்டு வர்றாங்க. கடந்த மாதத்திலே அந்த மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இப்படி இந்த காரியங்கள், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை வானிலை ஆராய்ச்சியாளர்கள், அதை படித்தவர்கள் அதை குறித்து எச்சரிக்கிறார். அதே மாதிரி பூமி அதிர்ச்சி ஏற்படும், அல்லது கொள்ளை நோய் ஏற்படும்னு அங்கே அந்த வியாதிகளோ அல்லது அந்த பூமி அதிர்ச்சி ஏற்பட்ட பிறகுதான் அவர்கள் கணிக்க முடிகிறது. கவனமா பாருங்க, மலைகள் வருகிறது என்று கவனிச்சு சொல்றவங்களுக்கு பூமி அதிர்ச்சி எப்ப ஏற்படும்னு கணிக்க முடியாது. அது போல கொள்ளை நோய் வந்த பிறகுதான் தெரியும் அது கொள்ளை நோய் என்று. அது வருவதற்கு முன்பாக யாருனாலே அதை கணிக்க முடியாது. ஆமென். ஏனென்றால் தேவன் ஒரு சில காரியங்களை வெளிப்படையாகவும், ஒரு சில காரியங்களை மறைத்தும் செய்கிறார். ஆமென். ஏனென்றால் தேவன் எப்பொழுதுமே எளிமையிலே மறைந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, தேவனை நீங்கள் அங்கே புரிந்து கொள்ளும்படியாக அவர் ஒரு சில காரியங்களை மறைவாக செய்கிறார். இட்ஸ் a secret things. அதை எல்லா நேரங்களிலும் அதை வெளிப்படுத்த மாட்டார். ஆனால் அது வரும் பொழுது அது நம்மை எச்சரிக்கிறதாக இருக்கிறது. அதனாலதான் வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அந்த நாட்கள் என்ன செய்யப்படுமாமா? அந்த நாட்களில 19ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும், காலை பூமியிலே ரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களை காட்டுகிறது. அதனாலதான் பூமி அதிர்ச்சி வந்த உடனேயே, அல்லது இன்றைக்கு சூரியனில் ஏற்படுகிற அந்த வெப்பத்தினால இன்றைக்கு பூமி என்ன ஆகி கொண்டிருக்கிறது? புகைக்காடாகி கொண்டிருக்கிறது. அநேக நேற்று கூட ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டிருந்தாங்க. அமேசான் காடுகளிலே, அவ்வளவு பெரிய அமேசான் காடுகளிலே இன்றைக்கு சேரும் கழிவுமாகி, அவைகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் சுருங்கி கொண்டு, அது மிக கடுமையான வெப்பத்தை பொழிந்து கொண்டிருக்கிறது. இனி வரும் நாட்களிலே வெப்பமானது மிக அதிகரித்து கொண்டு அது ஒரு உச்சத்திற்கு செல்லும் என்று எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்.
அது மட்டுமல்ல, அங்கே எங்கு நோக்கினும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. கடல் பகுதிகளிலேயும் என்ன செய்யப்படுகிறது? அங்கே விபத்தினாலே அல்லது அங்கே செல்லுகிற அந்த கப்பலில் ஏற்படுகிற அந்த புயல் காற்றினாலே அல்லது பூகம்பத்தினாலோ அதுல கொண்டு போகிற எண்ணெய் கழிவுகளினாலே கடல்களிலே தீப்பற்றி எரிகிறது. அது மட்டுமல்ல, அங்கே கடற்கரை ஓரங்களிலே அங்கே சகதிகளும் அழிவுகளும் கசடுகளுமாக அது அழிந்து கொண்டு இன்றைக்கு இந்த பூமியை அது கெடுத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவன் ஒரு சில காரியங்களை அவர் செய்கிறதற்கு முன்பாக அதை எப்படி அடையாளத்தோடு செய்தார், எப்படி அதை எச்சரித்து அந்த எச்சரிப்புக்கு அந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்களா அல்லது அந்த நாட்களிலே இருந்த தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்தார்களா என்று நம்ம வேதத்தில் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதற்கு முதலாவதாக நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது நோவா. ஆமென். நோவாவை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் நம்ம வாசிக்கிறப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நோவாவின் நாட்களில் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? அக்கிரமம் மிகுதியினாலே, பாவத்திலும், அது மட்டுமல்ல மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? நித்தமும் பொல்லாததாக இருந்தது. வாசிப்போம் ஆதியாகமத்துல. நீங்க வாசிங்க. அது அன்றைக்கு இந்த பூமியை தேவன் அழிப்பதற்கு முன்பாக நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிங்க. 5, 6 சீக்கிரம் வாசி. போதும் பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தாராமா? மனுஷர்களுடைய அக்கிரமம் பெருகினது. எப்படி அப்படி மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிறது என்றால், நீங்க அங்க பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு நாம் காண்பதை போல அன்றைக்கு மிக பிரம்மாண்டமான கட்டடங்கள் கட்டப்பட்டு, நீங்க வாசித்து பாருங்க. அந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல அப்பொழுதுதான் பூமியானது டெவலப் ஆயிட்டு வருது. ஆனால் அங்க 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க, 17ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அந்த நாட்களிலேயே அவர்கள் என்ன செய்தாங்க? பட்டணங்களை கட்டுறாங்க. பெரிய பெரிய பட்டணங்கள் இன்னைக்கு நீங்க பார்க்கிற மாதிரி பெரிய பட்டணங்களை கட்டுறாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்க பார்ப்பதை போல வாசிங்க. அங்கே வாசிங்க 21, 22 வாசிங்க. இல்ல 21, 22. ஆதியாகமம் 4, 21, 22. நாகசுரக்காரர். போதும் போதும் பாருங்க, அங்கே என்ன செய்யப்படுகிறதாமா? கிண்ணரம் மற்றும் நாகஸ்வரம் செய்து அங்கே பாடல்களிலும் இசைகளில் இன்றைக்கு நீங்க பார்க்குற மாதிரி பாடல் இசைகள் அந்த காலத்திலேயே டெவலப் ஆயாச்சு. அது மட்டுமல்ல, அங்கே இன்றைக்கு இருப்பது போல பித்தளை, இரும்பு இந்த தொழில்கள் செய்கிற அங்கே ஒரு மிகப்பெரிய காரியங்கள். அங்கே ஜனங்கள் பெருக பெருக பெருக, கவனமாக கேளுங்க, ஜனங்கள் பெருகும் பொழுது அங்கே என்ன நடக்கிறதாமா? பட்டணங்கள் கட்டப்படுகிறது. அட்வான்ஸ்டு லெவல் போயிட்டு இருக்கிறாங்க. மனிதன் இந்த பூமியிலே பிறந்து அவன் பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட பின்பு அவன் சென்று தனக்கென்று பட்டணங்களையும் தனக்கென்று
மிகப்பெரிய அங்கே காரியங்களை செய்து கொண்டு இன்றைக்கு எப்படி நம்ம பார்க்கிறோமோ தேவனை குறித்து கவலையே இல்லாம இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இந்த பூமியை விரைவில் அழியப் போகிறது, இந்த பூமி தேவன் முழுவதும் சுட்டரிக்க போகிறார், நீங்க மனம் திரும்புங்க, பாவத்தை விடுங்க, திருட வேண்டாம், பொய் பேச வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம், வேசித்தனம் பண்ண வேண்டாம், உங்களுக்கென்று இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறது, அவர்தான் தேவன், அவர்தான் உங்களுடைய சரீரத்தை என்னுடைய ஆண்டவர், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா அழிந்து போகாதபடி அவர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார், நீங்க அழிந்து போகக்கூடாது, நீங்க அவரோடு கூட இருக்கணும், நீங்க அவருடைய மகனா இருக்கணும், மகளா இருக்கணும், இப்படி என்னவெல்லாம் வேதத்திலே அவர்களுக்கு வேண்டுமோ சொல்லி மனம் திரும்புங்க என்று சொன்னால் இன்னைக்கு ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? இவன் ஏதோ மதம் மாத்த வந்துட்டான், இவன் ஏதோ பணங்காசுக்கு அலையிறான், இவன் ஏதோ பைத்தியம் பிடிச்சவனாட்ட கத்திட்டு இருக்கிறான் என்று சொல்லி இன்றைக்கு பரியாசமும் கேலியும் கிண்டலும் செய்து தங்களை அழித்து கொண்டு தாங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, மண்ணோடு மண்ணால் போனாலும் பரவாயில்லை என்று ஒரு வைராக்கியத்தோடு இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது பக்தி வைராக்கியமா தெரியுது. ஆனா நமக்கு தெரியுது அவர்கள் மாயையினாலும் தேவனிடத்திலே வருகிற அந்த கிருபையை போக்கடிக்கிறவர்களாக, தேவனை குறித்தான ஒரு பயமோ, தேவனை குறித்தான தங்களுடைய ஆத்மாவை குறித்தான கவலையே இல்லாதபடி பெருந்திண்டிகளாக இன்றைக்கு இருந்து கொண்டு தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார். அப்ப ஏன் இது நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது அது இன்று மட்டுமல்ல, நோவாவின் நாட்களிலேயும் அதுதான் நடந்தது. அதனாலதான் நீங்க அங்க பாக்குறப்போ அவர்கள் இரும்பு பித்தளை பட்டணங்களை கட்டி கொண்டு, அது நீங்க பாருங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலேயே வந்தாச்சு. பெரிய பெரிய பட்டணங்களையும் இன்றைக்கு நீங்க பாக்குற மாதிரி இண்டஸ்ட்ரியல் எல்லாம் அன்றைக்கே வந்தாச்சு. அதனாலதான் அங்க 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறப்ப ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல அது மட்டுமல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லாம் சௌந்தரியவான்களா இருக்கிறாங்க. சௌந்தரியம் அன்னைக்கே பியூட்டி வந்தாச்சு. 2ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள். அப்ப அன்னைக்கே கிளியோபாட்ரா, அன்னைக்கே இன்னைக்கு யாரெல்லாம் பெரிய தங்களை பெருமையா பேசிக்கொள்றார்களோ நடிகைகள், மற்ற மனுஷர்களை அழகன் அழகி என்று சொல்லி அவர்கள் அன்றைக்கே இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ இந்த பூமி மனுஷனுடைய அக்கிரமத்தினால் பெருகி அழிந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் தேவன் அதை எச்சரிக்கிறார். அன்றைக்கு தேவன் என்ன செய்தார்? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆண்டவர் சொல்றாரு, நான் சிருஷ்டித்த மனுஷன் இந்த பூமியிலே வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகளை நான் நிக்கிரகம் பண்ணுவேன், அவைகளை உண்டாக்கினருக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னார். அப்ப இந்த பூமியை தேவன் என்ன செய்தார்? அன்றைக்கே ஒரு முறை தண்ணீரில் அழித்து போட்டார். அப்ப அன்றைக்கு அந்த ஜனங்கள் பலுகி பெருகும் பொழுது அங்க என்ன செய்தது? பாவமும் அதிகரித்தது, அக்கிரமமும் அதிகரித்தது. அங்கே அந்த நிம்ரோத் என்கிறவன் அந்த பெரிய பாபிலோனை கட்டினான். அந்த பாபிலோன் என்பது ஒரு பெரிய ஒரு உலக கூட்டமைப்பு. இன்றைக்கு எப்படி வேர்ல்டு ரெகனைசேஷன் என்று சொல்றோம், அல்லது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய அங்கே யுனைடெட் நேஷன்ஸ் ஃபெடரேஷன் என்று சொல்லி இப்படி அநேக அமைப்புகள் இன்னைக்கு உலகம் முழுசும் இருக்குது. அதே போல் அன்றைக்கு பெரிய பெரிய அமைப்புகள், பெரிய பெரிய காரியங்கள் இருந்தது. ஆனால் அது தேவனுடைய காரியத்தை மறந்து, தேவனுடைய எச்சரிப்பை மறந்து, அது முழுவதுமாக அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் மீறுதலிலும் அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு வருகிறத நம்ம அங்க பார்க்க முடிகிறது. அதனாலதான் பாருங்க, அன்றைக்கு ஆண்டவருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்ததாமா. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஏனென்றால் அன்றைக்கு ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ளும் வாலிபர்களுக்குள்ளும் மற்றவர்களுக்குள்ளுமாக கிரியை செய்தது தேவ ஆவி அல்ல. அது அவர்களை அசுத்தம் பண்ணுகிற ஒரு அசுத்த ஆவியாக இருக்கிறது, அக்கிரமத்தின் ஆவியாக இருக்கிறது, அது ஒரு மீறுதலின் ஆவியாக இருக்கிறது. மனிதனை குருடாட்டம் பண்ணி செய்து, மனுஷனை உலக மயக்கத்திலே ஆழ்த்தி கொண்டு, மனுஷனை தேவனிடத்திலிருந்து பிரித்து போட்டு, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாதபடி
அது முழுவதும் பாதாளமாக இருந்தது. மரணத்துக்கு கொண்டு செல்லுகிற பாதாளமாக இருக்கிறது. பாருங்க, ஒன்றை நீங்க கவனிக்க வேண்டும். எங்கெல்லாம் பாதாளம் திறந்து அதிகமாக திறக்கப்பட்டு மரணம் அதிகரித்துக் கொண்டு போகிறதோ, இன்னொரு புறம் தேவனும் பரலோகத்தை திறக்கிறார். ஆமென். அதனாலதான் இன்றைக்கு ரட்சிப்பினுடைய காரியம் ஒரு புறம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதே தேவனுடைய கிருபை, தேவனுடைய ரட்சிப்பினுடைய நம்ம பாத்திரங்களாக இருக்கிறோம். நாம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வேறொருவர் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போயிருக்கும், அந்த குடும்பத்துக்கு போயிருக்கும். ஆனால் தேவன் நம்மை என்ன செய்கிறார்? நாம் அங்கே வர வேண்டும், நாம் தேவனோடு இருக்க வேண்டும், நாம் இந்த பூமியிலே அழிந்து போகக்கூடாது, மண்ணோடு மண்ணாய் போகக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அதான் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, அங்கே 2 காரியத்தை நீங்க பார்க்க வேண்டும். நோவாவின் நாட்களை நீங்க பார்க்கிறப்போ 2 காரியத்தை நீங்க கவனிக்க வேண்டும். எப்பொழுதும் நம்ம நோவா நோவா என்று சொல்லி அந்த ஜனங்களை குறித்தும் அங்கே நோவா காப்பாற்றப்பட்டதை குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் நடந்ததை நீங்க பார்க்கணும். நோவாவின் நாட்கள்ல அந்த பூமியை அழிப்பதற்கு முன்பாக தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை செய்தார். வாசிங்க, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. ஆதியாகமம் 5, 23, 24. பாருங்க, ஏனோக்கு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த ஏனோக்குடைய வருஷம் எவ்வளவுமா? 365. நீங்க அந்த 22 கூட வாசிக்கலாம். வாசிப்போம், 22 வாசிப்போம். ஆமென். பாருங்க, இந்த ஒரு மனுஷன் யார்? அது ஏனோக் என்கிற ஒரு மனுஷன். இங்கே ஒரு புறம் அக்கிரமங்கள், போராட்டங்கள், அருவருப்புக்கள், அசுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நாட்கள்ல. இது ஒரு புறம் நடக்க, இங்கே ஏனோக் என்கிற ஒரு தேவ மனுஷன், அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் இருக்கு. ஆங்கிலத்துல வாசித்தீங்கன்னா ஏனோக் வாக் வித் காட். தேவனோடு நடந்து கொண்டிருந்தான், தேவனோடு பேசிக்கொண்டு, எப்படி ஒரு நண்பனும் இன்னொரு நண்பனும் நடந்து பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அதை போல ஏனோக்கு தேவனோடு ஒவ்வொரு நாளும் அமர்ந்து கொண்டு தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு எது பிடிக்குமோ, தேவன் எதை விரும்புகிறாரோ அதை அவன் செய்து கொண்டிருந்தான். ஆமென். நீங்க கவனிச்சீங்கன்னா ஏனோக்குக்கு மனைவி, பிள்ளைகள் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன செய்தார்? ஏனோக்கு மட்டும் எடுத்துட்டார். ஏன் தேவன் ஏனோக்கு மட்டும் எடுக்கணும்? ஏன் மனைவி, பிள்ளைகளை வேண்டாமா? அவங்க வேண்டும். ஆனால் அவங்க என்ன செய்யல? தேவனோடு உறவாட அநேக நேரங்களை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தார். அதனாலதான் தீர்க்கதரிசி என்ன சொல்றார் என்றால், இன்றைக்கு தேவன் எவ்வளவு பேர் எடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்வது நீங்க கவனமா கேளுங்க. ஒரு கால் 10,00,000 என்று சொல்றார். அந்த 10,00,000 நான் இருக்க வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டுமாமா. அப்ப அன்னைக்கு ஏனோக்கு எடுத்த மாதிரி இன்னைக்கு இந்த பூமியில ஒருத்தரைத்தான் எடுப்பாரா? அது அப்படி நடக்குமா நடக்காதான்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய வருகையிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லும். அங்கே பெரியோரும் சிறியோரும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனாகவே நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? அந்த பெரியோர்களாக நாமோ அல்லது சிறியோர்களாக நாமோ அல்லது வாலிபனாகவோ கன்னியாகவோ நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். நான் இருப்பேன் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். அதான் இன்றைக்கு நமக்கு வேண்டிய மிக முக்கியமானது. இன்றைக்கு இந்த பூமியிலே இந்த காலமானது ஒவ்வொன்றை சந்தித்து கொண்டு வருகிறது. ஒரு ஜங்ஷனுக்குள்ளாக நம்ம நிக்கிறோம். நம்மை சுற்றியும் அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது நம்மை எச்சரிக்கிறதாக இருக்கிறது. நீங்க ஜங்ஷன்ல நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க? உங்களுடைய டிராவல் சரியான பாதைக்கு சென்று கொண்டு இருக்கிறதா? அல்லது செல்லுகிற வழியிலே இன்னைக்கு எப்படி ஒரு திருடன்
தனக்கு உங்களை ஒரு திருடன் வந்து டார்கெட் பண்ணி உங்களை திருடணும்னு நினைச்சா அவன் திருடிடுவான். ஆனா நீங்க ஜெபத்தோட போகும் பொழுது தேவன் உங்களை அந்த திருடனுடைய கையிலிருந்து தப்புவிப்பார். ஆமென். அதான் தேவன். இன்னைக்கு எந்த நேரத்துல எங்க என்ன விபத்து நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் நாம் ஜெபத்தோடு செல்லும் பொழுது தேவன் நம்மை அந்த விபத்திலிருந்து தப்புவிப்பார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு உலகம் முழுவதும் வியாதிகள் இருந்து கொண்டிருக்கிறது. கொடிய மரணம் இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு நேற்று கூட பேப்பர்ல நான் ஒரு நியூஸ் படிச்சேன். 14 வயது மாணவன், கவனமா கேளுங்க, 14 இயர் பாய் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் ஏதோ கொஸ்டின் கேட்கிறப்ப எந்திரிச்சு நின்னவன் அப்படியே வாத்தியார் மேல விழுந்துட்டான். சடன் கார்டியாலஜி ஹார்ட் அட்டாக். என்ன என்று கேட்டால், இன்றைக்கு இந்த கொரோனாவுக்கும் பிறகு, இன்ஜெக்ஷன் எடுத்ததுக்கும் பிறகு, அந்த கொரோனா எஃபெக்ட் ஆனதுக்கும் பிறகு இன்றைக்கு பூமியிலே வாலிபர்கள் அநேகர் மரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பர்டிகுலரா இந்த ஹார்ட் அட்டாக் வந்து இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கு. அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். நீங்க வாசித்தீங்கன்னா ஆதியாகமத்துல பாருங்க, அந்த நாட்களிலே மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று. நீங்க வாசிங்க, சீக்கிரம் எடுத்து வாசிங்க. மத்தேயு 20 மத்தேயுல வாசித்தீங்கன்னா மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று அங்க இருக்கும். மத்தேயு ஆர் லூக்கால வரலாம். பாருங்க, அங்க இருக்கு, அந்த வசனம் இருக்கு. அந்த நாட்கள்ல வந்து மனுஷருடைய இருதயம் வாசிங்க, லூக்கா 21:26. சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். இங்கிலீஷ் இருக்கிறவங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையும் சேர்ந்து படிங்க. சீக்கிரம் வாசிங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். ஆங்கிலத்துல வாசிக்கலாம் யாரோ. men's heart failing for them fear. அப்ப மனுஷருடைய அந்த ஹார்ட் ஃபெயில் ஆகுதாமா, எதனாலேயாமா? பயத்தினாலே என்று அங்க ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்க தமிழ்ல பாருங்க, பூமியிலே வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். சோர்வுங்கிறது டயர்டு. ஆக்சுவலி மீனிங் வந்து சோர்வுன்னா டயர்டு. பட் அங்க டயர்டுன்னு போடல, ஃபெயில்னு போட்டுருக்கு. ஹார்ட் ஃபெயில் ஆகிறது என்னது? நின்று போய் விடுகிறது. இருதயம் நின்று போய் விடுகிறது. அதான் ஹார்ட் ஃபெயிலியர். பாருங்க, அப்போ வேதம் என்ன செய்கிறதாமா? வானத்தினுடைய சத்துவங்கள், அதைத்தான் நம்ம வாசித்தோம். சந்திரன் என்ன ஆகுமாமா? இருளாகும். இருளாக மாறுகிறது. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி இந்த காரிருள் நம்மை அங்கே கடினப்படுத்தி கொண்டிருக்கிறது. பாருங்க, நோவாவின் நாட்களிலே அன்றைக்கு இருந்த அந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இன்றைக்கு எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம்? அப்ப தேவனுடைய வார்த்தை நம்மை என்ன செய்கிறது? தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும்படியாக, தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கும்படியாக நம்மை அதை எச்சரிக்கிறது. ஆகவே பாருங்க, அன்றைக்கு நோவா என்ன செய்யப்பட்டாராமா? அந்த நாட்களில் நடந்தது போல இன்றைக்கும் நடக்கும் என்று அங்கே தேவன் எச்சரிக்கிறார். அங்கே நோவாவின் நாட்களிலே பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் குடித்தும் புசித்தும் அங்கே நோவா அந்த பேழையை கட்டி, கவனமா கேளுங்க, பேழையை கட்டி முடித்து அதில் அவர்கள் பிரவேசிப்பதற்கு 125 ஆண்டுகள் எடுத்ததாமா. எவ்வளவு ஆண்டுகள்? 125 ஆண்டுகள். நம்முடைய ஒரு ஆயுசு நாட்கள். ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இன்றைக்கு கணக்கெடுத்தீங்கன்னா, ஒரு மனிதன் பிறந்து மரிப்பதற்கு நம்ம ஒரு 120 வருஷம் எடுத்தா, பைபிள் அப்படித்தான் சொல்லுது. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம்னு ஆதியாகமம் 6:3 போட்டிருக்கிறது. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். ஆனா இன்றைக்கு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் அரசாங்கம் சொல்லுது 70 to 80 என்று.
பாருங்க, அப்ப இந்த ஆயுசு நாட்கள் முழுவதும் ஒரு மனிதன் சத்தியத்தை கேட்கிறான். அதைத்தான் நான் சொல்ல வர காரியம் தான். நோவா அன்றைக்கு 125 வருடம் பிரசங்கித்தான். மழை வரப்போகிறது, பூமியானது தேவன் இந்த பூமியை அழிக்கப் போகிறார், ஆகவே தான் நான் இந்த பேழையை கட்டுகிறேன், நீங்க இதுக்குள்ள வாங்க என்று அந்த அந்த பகுதியில இருந்த அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு ஒரு அடையாளமாக அவன் அதை செய்தார். நீங்க கவனிச்சு பாருங்க, உலகத்திலே எந்த மனிதனும் கட்டாத ஒரு மிகப்பெரிய பேழை அது. நோவாவுடைய பேழை, அன்றைக்கு இருந்த எல்லா பறவைகளும் எல்லா விலங்குகளும் அதுக்குள்ள போனது. ஜோடு ஜோடா உள்ள போகுது. யானை 2, சிங்கம், புலி, கரடி, இப்படி எல்லாமே ஜோடி ஜோடியா அதுக்குள்ள போகுது. பறவைகள், எல்லா உயிரினங்களும் அதுக்குள்ள ஜோடி ஜோடியா போகுது. அப்ப எவ்வளவு பெரிய பேழை கட்டி இருக்க வேண்டும். சுமார் ஒரு ஒரு பாருங்க, அது வேதத்துல நீங்க இருக்குது. அதனுடைய நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். இப்படி அந்த பேழை நீளம் அகலத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய பேழை கட்டுறப்போ நிச்சயமா அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு இந்த செய்தி பரவி இருக்குன்னு, இவ்வளவு பெரிய பேழை ஒரு மனிதன் கட்டி கொண்டிருக்கிறான், என்ன ஏது என்று விசாரித்திருப்பார்கள். எப்படி நம்முடைய பகுதியில் ஒரு பெரிய ஒரு பங்களா கட்டினாலோ அல்லது ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால் வந்தாலோ ஜனங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஏரியால இது கட்டப்பட்டிருக்குது, எல்லாரும் போய் பார்க்கலாம் வாங்க என்று சொல்லி பார்க்க வந்திருப்பான். அப்படிப்பட்ட காரியங்கள் அன்றைக்கு ஜனங்கள் பார்க்க வந்து பரியாசம்தான் செய்து கொண்டு போனார்கள். பார்க்க வந்தவங்களிடத்துல நிச்சயமா நோவா என்ன சொல்லியிருப்பார், இது போல இந்த பூமி அழிய போகிறது, இந்த பூமி என்ன செய்யப்படுகிறது, இந்த பூமி தேவன் என்ன செய்ய போகிறார், மழையினாலே இதை அழிக்கப் போகிறார் என்று சொல்லியிருப்பார் நிச்சயமா. ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செய்யல, பரியாசமும் கேலியும் செய்து அதை குறித்து கவலை இல்லாமல் அங்கே தங்களுடைய வழியிலே அவர்கள் திரும்பி போறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் முடிவில் என்ன நடந்தது, நோவாவும் நோவாவுடைய குடும்பம் மட்டுமே அதுல போகணும். ஆமேன். நோவாவுடைய வீட்டில் இருக்கிற 8 பேர் மட்டும்தான் போய் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப இன்றைக்கு ஒரு கால் நாம் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த பூமியை தேவன் அழிக்கப் போகிறார், அக்கினியிலே இது அழிபட போகிறது, இந்த பூமியை தேவன் அங்கே அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. எதற்கு இரையாக? அக்கினிக்கு இரையாக இதை வைத்திருக்கிறேன் என்கிறார். பாருங்க, தண்ணீரை விட அக்கினி மிக கொடுமையானது. ஒரு நிமிஷத்துல அது அப்படியே மனுஷனை சுட்டெரிச்சு விட்டு போயிடும். தண்ணீர் கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் இஞ்சா தான் மேலே ஏறும். ஆனால் தீ என்பது உங்களை அவ்வளவு சீக்கிரம் அப்படியே உடல் எல்லாம் எத்தனை வேதனைகள் கொடுமைகள் தெரியுமா இருக்கும். பாருங்க, அது நடக்க போகிறது என்று இன்றைக்கு வேதம் நமக்கு எச்சரிக்குது. ஆனா இந்த எச்சரிப்புக்கு இன்னைக்கு எத்தனை பேர் சத்தத்துக்கு செவி கொடுக்குறாங்க? இல்ல. எத்தனை ஜனங்கள் அங்கே உண்மையாகவே மனம் திருமண கிறிஸ்தவர்களாக இருக்கிறார். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் திருட மாட்டேன், இனி நான் வேசித்தனம் செய்ய மாட்டேன், இனி நான் மற்றவர்களை ஏமாற்ற மாட்டேன், நான் ஆண்டவருக்காக இந்த சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வேன், ஆண்டவருக்கு முன்பாக நான் போய் நிற்பேன் என்று எத்தனை பேர் இன்றைக்கு உறுதி சொல்ல முடியும்? அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லுது, உங்களை நீங்களே நிதானித்தால் நீங்கள் நியாயந்தீர்க்கப்படுகிறீர்கள். அப்ப இத்தனை காரியங்கள் அன்றைக்கு நடந்து அந்த ஜனங்கள் அதை குறித்து கவலைப்படல, அதை குறித்து எந்த விதமான ஒரு எச்சரிப்படையில. ஆனால் தேவன் என்ன செய்தார், அங்கே மழை வரவித்தார், அந்த ஜனங்களை கொன்று போட்டார், நோவாவையும் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார். அதை போலத்தான் இன்றைக்கும் நடக்கும். இந்த பூமியை அவர் நிச்சயமாக என்ன செய்ய போகிறார், சுட்டரிக்கத்தான் போறார். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நமக்கு அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அது நடக்கும். எப்படி அங்கே நோவாவின் நாட்களிலே இந்த பூமியை மலையில அழிப்பதற்கு முன்பாக ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதை போல நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். அப்ப நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரு காலத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த காலம் விரைவிலே வரப்போகிறது. இன்னொரு மனிதனை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் இன்று இரவு மற்ற காரியங்களை பேசலாம். இன்றைக்கு நான் 2 காரியங்களை மட்டும் பேசுகிறேன். மற்ற காரியங்களை நம்ம இன்றைக்கு இரவு தியானிக்கலாம். இன்னொரு நபரை நம்ம பார்க்கும் பொழுது
அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க 400 வருஷம். அந்த 400 வருஷம் அடிமைப்பட்டு கொண்டிருந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்கு தேவன் ஒரு மனிதனை அனுப்பினார். அந்த மனிதன் பிறக்கும் பொழுதே நீங்க பார்த்தீங்கன்னா வாசிங்க யாத்திராகமம் பாருங்க. அங்க பிறக்கிறப்பவே அவனுடைய பிறப்பிலேயே அங்கே பிரச்சனைகள் வருகிறது. நீங்க வாசித்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 1ஆம் அதிகாரம் வாசிங்க. 1ஆம் அதிகாரத்துல 15ல இருந்து வாசிங்க. அதுவுமின்றி ம். எகிப்தின் ராஜா ம். சிப்ரான் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார்கள். போதும் பாருங்க. இன்றைக்கு நீங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இதை படிச்சதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் கிறிஸ்தவர்கள் மட்டும் நர்ஸுகளாக போக விரும்புறாங்க? நீங்க எத்தனையோ நர்ஸுங்க இருக்கிறாங்க உலகத்துல. ஏன் பர்டிகுலரா கிறிஸ்தவ ஜனங்கள் மட்டும் நர்ஸுகளாக போகிறார்கள் என்றால் இதுதான் காரணம். அன்றைக்கு எகிப்திலே தேவ ஜனங்களை அன்றைக்கு இருந்த அரசாங்கம் கொன்று போடும்படி ராஜா கட்டளை இடுகிறான். யாரை கொன்று போடும்படி? எகிப்து பிள்ளைகளை கொன்று போடும்படி கட்டளை இடும் பொழுது அன்றைக்கு இருந்த மருத்துவச்சிகள் நர்ஸு என்ன செய்தாங்க? அந்த பிள்ளைகளை காப்பாற்றினாங்க. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால். ஆமென். அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் அதை காப்பாத்துறாங்க. பாருங்க. அப்போ அவங்க கேட்கிறப்ப அவங்க பொய் பேசுற மாதிரி தெரியும் நமக்கு. அவன் பாருங்க 18ஆம் வசனத்துல ராஜா கேட்கிறாரு, மருத்துவச்சிகளை கூப்பிட்டு, நீங்க ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன? என்ன காரணத்துல நீங்க அவங்களை காப்பாத்துறீங்கன்னு கேட்கிறப்போ அவங்க சொல்றாங்க பாருங்க என்னன்னு. மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவ்விடத்திற்கு போகும் முன்னே அவர்களுக்கு பிரசவித்ததாகும் என்றார். ஆனா தேவன் என்ன செய்கிறார் பாருங்க. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகவும் பழுத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். ஆமென். அப்ப இந்த பூமியில தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும் பொழுது அது இந்த உலகத்தானுக்கு அது நீங்க கீழ்ப்படியாத மாதிரி தெரியலாம், அல்லது உலகத்தானுடைய செய்கைகளுக்கு நீங்க எதிர்த்து நிக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அதை நீங்கள் நிச்சயம் செய்தே ஆக வேண்டும். ஆமென். அதான் காரியம். அப்ப தேவனுக்கு எது பிரியமோ அதை நம்ம செய்யும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு நன்மை செய்வார், நம்முடைய குடும்பத்தையும் தலைக்க பண்ணுவார். இன்னைக்கு எத்தனையோ பேர் நமக்கு தடைகளை கொண்டு வரலாம், அல்லது எத்தனையோ பேர் நமக்கு விரோதமா என்னென்னமோ காரியங்களை செய்யலாம். ஆனால் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் பிடுங்க முடியாது. ஆமென். நமக்கு வருகிற நன்மைகளை ஒருவரும் தடை செய்ய முடியாது. தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு வச்சிருக்கிறார். ஆமென். சரி, இப்போ பாருங்க இந்த சூழ்நிலை அங்க என்னது? ஆண் பிள்ளைகளை கொன்று போடும்படி செய்கிறார்கள். ஆனால் அங்க ஒரு குழந்தை பிறக்குது. அந்த லேவி குடும்பத்திலே ஒருத்தி கர்ப்பவதியாய் ஆண் பிள்ளைகளை பெறார். 2ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அந்த பிள்ளைய அந்த தாய் என்ன செய்கிறா? 3 மாசம் எடுத்து வைக்கிறா. அதை பாராட்டி சீராட்டி 3 மாசம் வைக்கிறா. அப்புறம் அதுக்கும் பிறகு அவனால எடுத்து வைக்க முடியல. ஏன்னா அந்த குழந்தை அழுகுரல் ஜாஸ்தியாகும், பிரச்சனைகள் பெருசாகுன்னு தெரிஞ்சு அவ என்ன செய்யறா? அதை ஒரு நாணல் பெட்டியிலே எடுத்து அதை ஒரு நதியோரத்திலே கொண்டு போய் நதியில விட்டுறா. இன்னைக்கு நீங்க இந்து மார்க்கத்துல பாத்தீங்கன்னா இதை சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் அதுல பிறந்தாரு, இவர் இதுல பிறந்தாரு, நதியில வந்தாருன்னு. அதெல்லாம் பைபிள்ல இருந்து வந்த கதைகளை, பைபிள்ல நடந்ததை அவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய இதற்கு எடுத்து சொல்லி அதை வேறு விதமாக பேசி கொண்டிருக்கிறாங்க.
சரி, அது நடக்கட்டும். அது எப்படியோ இருக்கட்டும். ஏன்னா வேதம் நமக்கு உண்மைகளை மட்டும்தான் சொல்லும். புராணத்தையோ, கதைகளையோ சொல்வதல்ல. இது நிஜமாக நடந்த காரியம். அது வேதத்திலே நிரூபிக்கப்பட்டது. அது தேவன் அதற்கு பொறுப்பெடுத்துக்குவார். சரி, இப்ப பாருங்க. இந்த பிள்ளை தான் யாரு? அந்த நதியிலே வந்த பிள்ளை. அந்த பிள்ளை வர்றப்போ, அந்த பிள்ளைய எடுக்கிறது யாரு தெரியுமா உங்களுக்கு? நதியோரத்துல. 5ஆம் வசனத்த வாசிங்க. 2:5. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி அ, நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அ, அவளுடைய தாதிகள் ம், நதியோரத்தில் உலாவினார்கள். ம், அவள் நாணலுக்குள்ளே ம், இருக்கிற பெட்டியை கண்டு ம், தன் தாதியை அனுப்பி ம், அதை கொண்டு வரும்படி செய்தாள். ம், அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். ம், பிள்ளை அழுதது. ம். அவள் போதும். சரி, போதும். இங்க பாருங்க. இப்போ பார்வோனுடைய பிள்ளை. இந்த பார்வோன் தான் எகிப்திய பிள்ளைகளை கொன்னு போடும்படி சொல்றான். ஆனா அவளுடைய மகளே அங்க குளிக்க போறப்போ இந்த பெட்டியில வர்ற அந்த குழந்தைய பார்த்து எடுத்துட்டு இங்க என்ன செய்யப்படுகிறாள்? அந்த பிள்ளையை அவளே வளர்த்தி பாருங்க 9ஆம் வசனம். பார்வோனுடைய குமாரத்தி அந்த பிள்ளையை எடுத்து வளர்த்தி அதை நான் உனக்கு சம்பளம் தருகிறேன் என்று சொல்லி அவனுடைய தங்கச்சிகிட்டயே கொடுக்குறான். அவங்களுடைய அக்கா கிட்டயே கொடுக்குறான். தமக்கையில கொடுத்துட்டு அங்க அந்த பிள்ளையை அவ கொண்டு வளர்த்துறா. வளர்த்தின பிறகு பிள்ளை பெரிதான பிறகு பாருங்க 10ஆம் வசனம். அவள் அதை பார்வோன் இடத்துல கொண்டு போய் விடுறா. அவள் அவனை தன்னுடைய குமாரன் ஆக்கினாள். பார்வோனுடைய மகள் இந்த மோசேய தன்னுடைய மகனாக தத்தெடுத்து கொண்டாள். அடாப்ஷன். அது இன்னைக்கு நேத்து இல்ல. மோசே காலத்திலேயே அந்த அடாப்ஷன் வந்தாச்சு. இன்னைக்கு தான் ஜனங்கள் யாரோ தத்தெடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்திலேயே இருக்கிறது. சரி, பாருங்க. அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அதை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டான். ஆமென். மோசே என்றால் என்னது? ஜலம். பாருங்க, தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படியாக இந்த ஜனங்களை எப்படி தண்ணீரில் அழித்தாரோ, கவனமா கேளுங்க. அன்றைக்கு நோவாவின் நாட்களிலே தண்ணீரிலே அழித்து ஜனங்களை அவர் கொன்று போட்டார். ஆனால் இங்க இந்த ஜனங்களை கொன்று போடும்படி ஒருவன் கட்டளையிடும் பொழுது அந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்கு தண்ணீரிலிருந்து ஒருவன் பிறந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். தண்ணீர் மூலமாக காப்பாற்றப்பட்டு அந்த ஜலத்திலிருந்து அவனை எடுக்கப்பட்டதனால் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டு அந்த மோசே தான் என்ன செய்தான்? அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி வந்து அந்த ஜனங்களுக்கு கூட இருந்து அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானாமா? அவன் ஒரு எளிமையான குடும்பத்திலே பிறந்து பிறகு அந்த வாலிபனானது பொழுது ஒரு செல்வச் செருக்கான ஒரு இளவரசன். இப்ப நீங்க கணக்குக்கு பார்வோனுடைய குமாரத்தி தான் யாரு? அடுத்த இளவரசி. இப்ப இந்த இளவரசியோட மகன் இவன் யாரு? அடுத்த இளவரசன் இவன் தான். அடுத்த ராஜா இவனாக போகிறான். அந்த அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தி வைத்தார். ஆனாலும் தேவன் ஒரு காரியத்திற்காக அவனை அங்க வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, பாருங்க. அவன் எல்லா வில்வித்தைகளையும் அவன் அங்கிருந்த அன்றைக்கு இருந்த எல்லா காரியத்தையும் பழகிக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அன்றைக்கு இருந்த எல்லா அன்றைக்கு ஒரு ராஜாவுக்கு என்ன வேண்டுமோ அந்த எல்லா காரியத்தையும் அவன் பழகி கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த மோசேயை தேவன் சந்திக்க வருகிறார். சந்திச்ச பிறகு அவர் என்ன செய்கிறார்? நான் இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு செல்ல நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நான் உன்னை பிரிச்சு எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே தேவன் மோசேயோடு பேசுகிறார். அப்போ நீங்க வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர்கிட்ட மோசே கேட்கிற, ஆண்டவரே நான் போய் சொல்ல முடியாது, என்னால பேச முடியாது, என்னை யார் நம்புவாங்க, என்னை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது வாசிங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. சாரி, 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ம், அவனை நோக்கி, ம், மனுஷனின் வாயை உண்டாக்கினவர் யார்? ம், ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் ம், குருடனையும் உண்டாக்கினவர் யார்? ம், கர்த்தராகி நான் அல்லவா? ம், அதனால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து ம், நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்றார். ம்.
அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் பாருங்க, அங்கே மோசேக்கு பிரியம் இல்லை. ஏன்னா இப்போ அவன் யாரை எதிர்த்து நிக்க வேண்டியதா இருக்குது? தன்னுடைய தாத்தாவை. தாத்தா தான் பார்வோன். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த பார்வோனை போய் எதிர்த்து நீ என்னுடைய ஜனங்களை வெளியே கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன செய்யல? ஆண்டவரே, நீங்க வேற யாராவது அனுப்புங்க, நான் வந்து திக்குவாய், என்னால சரியா பேச முடியாதுன்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினதார், ஊமையும் செவிடனையும் குருடனையும் பார்வையிலும் உண்டாக்கினார் கர்த்தராகிய நான் அல்லவோ, நான் கூட இருந்து நான் பேசுவேன் என்று சொல்றார். அது மட்டுமல்ல, அவனுடைய கையில ஒரு கோலையும் கொடுத்து, அது மட்டுமல்ல, அவனுடைய பாருங்க, நீங்க அங்க பார்த்தீங்கன்னா, அங்கே அவன் மடியிலே போடும் பொழுது அது குஷ்டரோகமாக மாறு, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அங்கே தன்னை அவர் வெளிப்படுத்தி தான் தேவன் என்பதை அவனுக்கு முன்பாக அவர் நிரூபித்து காட்டுறார். அப்ப கர்த்தர் சொல்றார் 21ஆம் வசனத்துல பாருங்க, அது யாத்திராகமம் 4:21, நீ எகிப்துக்கு திரும்ப போய் நான் உன் கையிலே அளித்த அற்புதங்களை யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கை ஆயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவனை போக விட மாட்டேன் என்று சொல்லி நான் பாருங்க, ஆண்டு சொல்றாரு பாருங்க, 23ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசி அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதான் ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விட மாட்டேன் என்பாயாக, நான் உன்னுடைய குமாரனை உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று பாருங்க, ஆண்டவர் கடைசியா ஒரு வெப்பன்ஸ் எடுக்கிறார். யாரை அழிப்பேனாமா? அப்படி நீ எனக்கு ஆராதிக்க நீ போக விடலைன்னா கடைசியாத்தான் அந்த காரியம் நடக்குது. யாரு? பார்வோனுடைய தலைச்சான் மகன் அந்த சேஷ்ட புத்திரத்தை அடித்து கொன்ற பிறகுதான் அவன் அனுமதிக்கிறான். தலைச்சான் பிள்ளையையே கொன்று போடுகிறார் ஆண்டவர். பாருங்க, ஏன் அங்க நடக்குது என்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் தேவன் என்ன செய்வார்? அதை நிர்மூலமாக்கி விடுவார். ஏனென்றால் தேவனுக்கு அவர் பக்தி வைராக்கியம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக யார் தடை நின்றாலும் அங்கே அது செயல்படாதபடி கர்த்தர் செய்து விட முடியும். அதெல்லாம் பாருங்க, பார்வோன் அப்படி எதிர்த்து நின்னார். நான் உன்னுடைய சேஷ்ட புத்திரத்தையே சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று போய் சொல்லு என்று சொல்றார். நான் சொல்றேன், நீ போய் சொல்லுங்கிறார். ஆமென். அதான் நம்முடைய தேவன். அதனாலதான் நமக்காக அவர் பரிந்து பேசி இருக்கிறார். நமக்காக அவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், யார் வாய் உயர்த்தப்பட்டாலும் அது அடைக்கப்பட்டு போகும். எந்த காரியமானாலும் அது நடைபெறாது என்று தேவன் சொல்லுவார். அப்ப நீங்க அந்த அளவுக்கு தேவனுக்காக உண்மையாக இருக்க வேண்டும். நீங்க தேவனுக்கு உண்மையாக, தேவனுக்குடைய காரியத்துல ஏதோ ஒரு வளவலா கொலவலா என்று இல்லை. நீங்க ஏதோ தேவனுக்காக ஏதோ அங்கே உலகத்தானை போல ஒரு ஷேக்கிங் மைண்டோடு இருக்கக்கூடாது. பாருங்க, மோச இடத்துல அந்த ஷேக்கிங் மைண்ட் முதல்ல இருந்தது. ஆனால் தேவன் மறுபடியும் அவனை பலப்படுத்தி அங்கே தான் யார் என்பதை தேவன் நிரூபித்தார். ஆமென். அதைத்தான் இன்றைக்கு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட இருந்து நமக்கு இந்த உலகத்தானை போல பலவீனங்களோ அல்லது சோதனைகளோ பாடுகளோ ஏற்படாதபடி நம்மை பாதுகாக்கிறார். அது தேவனுடைய கிருபையாக இருக்கு. பாருங்க, இந்த 2023ஆம் வருஷம் முழுவதும் இன்றைக்கு எத்தனையோ பேர் நம்ம கண்ணு முன்னாக இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் இல்லை, மரித்து போனார்கள். எத்தனையோ பேர் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ கோடி நட்டங்கள் அடைந்திருக்கிறார். எத்தனையோ பேர் தன்னுடைய தாயை, தகப்பனை, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை இழந்திருக்கிறார். ஆனால் தேவன் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மிக அற்புதமாக, மிக ஆசீர்வாதமாக தேவன் கிருபையாக நம்மை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். பாருங்க, இந்த மோசேயோடு கூட அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் இருந்தது. பாருங்க, எங்கெல்லாம் தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதோ பிசாசு அங்கேயும் அதே மாதிரி செய்வோம். இன்னைக்கு நீங்க அதனாலதான் நீங்க இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, இங்க நம்ம எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி செய்தி கொடுக்கிறோம், எப்படி பிரசங்கிக்கிறோம், அதை போல இன்றைக்கு இந்த உலகத்துல அநேக போலிகள் தன்னை தேவனாக, தன்னை ஒரு தூதனாக, ஒரு அம்பாஸ்டராக
தன்னை ஒரு அவதாரமாக சொல்லிக்கொண்டு இன்னைக்கு அநேகர் இதை போல அங்கே வணங்கி கொண்டிருக்கிற குரூப்பை நீங்க பார்க்கலாம். நான் எந்த மனிதனுடைய பெயரையோ இல்ல எந்த ஒரு இதையோ நான் சொல்லவில்லை. உங்களுடைய மனதில் யாரெல்லாம் தோன்றுதோ நீங்க பாருங்க. அவர்களை இன்றைக்கு ஒரு ஒரு சேரில் உட்கார வச்சு ஒரு ஒரு பெரிய ஒரு ராஜா அலங்காரமுள்ள சேரில் உட்கார வைத்து இன்றைக்கு மனிதன் வழிபட்டு கொண்டு அந்த மனிதனை அவன் வந்து அதை செய்தான் இதை செய்தான் என்று சொல்லி அதுபோல் இன்றைக்கு பெண்களையும் நம்ம கேரளால கூட அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்திரியை வயதான ஒரு ஸ்திரியை அந்த மாதிரியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லது நீங்க இந்தியாவில் அநேக இடங்களில் நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு அநேகர் அவர்களை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர்களை நமஸ்கரித்து கொண்டு தொழுது கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. நான் ஏன் இதை சொல்ல வேண்டேன்னா, ஒரு உண்மையான ஒன்று இருக்கும் பொழுது ஒரு போலியான ஒன்று அங்கே வரும். நீங்க போலிக்கு பார்க்கிறீர்களா உண்மையை பார்க்கிறீர்களா என்று தேவன் அதை அனுமதிக்கிறார். மோசே நாட்களிலே அங்க என்ன செய்தார்? மோசே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே மோசே போய் அந்த நதியிலே ரத்தம் வரும் பொழுது மோசே நாட்களிலே இருந்த பார்வோனுடைய மந்திரவாதிகளையும் அதை செய்தார்கள். அதே மாதிரி மோசே அங்கே பேனையும் வண்டையும் வர வைக்கும் பொழுது அந்த மந்திரவாதிகளையும் பேனையும் வண்டையும் வர வைத்தார்கள். நம்ம வாசித்திருக்கிறோம். இப்படி மோசே என்னென்னலாம் மோசே பாம்பை வர வைத்தான். அந்த தடியை கீழே போட்ட உடனே அது தடி பாம்பா மாறுச்சு. அதே போல அந்த மந்திரவாதிகளும் தடியை கீழே போடுறாங்க, அதுவும் பாம்பா மாறுது. ஆனா கடைசியில மோசேயுடைய அந்த தடிகளிலிருந்து வந்த பாம்பு மற்ற பாம்புகளை விழுங்கி போட்டது என்று நம்ம பார்க்கணும். ஆமென். ஏனென்றால் அது தேவன். பாருங்க, தேவனுடைய இதுக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. அது மாதிரி இன்னொரு காரியத்தை நீங்க பார்க்கணும். அன்றைக்கு அங்கே அந்த மணலை எடுத்து வீசின பொழுது புழுதியாக மாறி அங்கே சரீரம் எல்லாம் அவர்களுக்கு குப்பளம் வந்தது. இவர்களும் எடுத்து வீசினாங்க. ஆனா இவர்கள் செய்த அந்த கொப்பளத்துல ஆற்றவே முடியல. ஆனால் தேவனுடைய தாசனாகிய மோசே அந்த கொப்பளங்கள் ஆறி போனது. ஆமென். அது தேவனுடைய வார்த்தையினாலே அது தேவன் அதை ரீகால் செய்து கொண்டார். ஆனால் இவர்கள் செய்தது என்ன ஆகல? ஏனென்றால் பிசாசுக்கு என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. தேவனிடத்துல மட்டும்தான் ஜீவன் இருக்கு. பிசாசுனால் என்ன செய்ய முடியாது? சுகம் கொடுக்க முடியாது. பிசாசுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. ஏனென்றால் ஜீவன் வருகிறது எங்கிருந்து? ரத்தத்திலிருந்து ஜீவன் வருகிறது. அப்ப ரத்தம் யாருடையது? தேவனுடையது. பிசாசு எப்ப பார்த்துங்க ரத்தத்தை தான் குடிப்பான். அவன் ரத்தத்தை அவன் குடிக்கத்தான் செய்வானே தவிர அவனுக்கு ரத்தத்தை கொடுக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தம் வேண்டும் என்று சொல்லி ரத்தத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அது ஒரு வியாபாரமாக போச்சு. பிறகு இப்படி தேவன் ஒவ்வொரு ஜனங்களை எழுப்பிக் கொண்டு அங்கே அந்த நாட்களிலே அவர்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாக நிற்பதை நம்ம பார்க்கிறோம். மோசே நாட்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் அவ்வளவு அதிசயம் அடையாளங்களை செய்து வந்தார். நம்ம கூட பார்க்கல. பாருங்க, அவர்களை 40 வருஷம் அந்த தூதர்களுடைய அப்பத்தையும் காடைகள் காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம எப்படி மட்டன் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி அங்க அவர்கள் காடை டெய்லி காடைக்கறி தான் இவங்களுக்கு. தூதர்களுடைய பணியாரம் அது அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குமாமா. அந்த பணியாரத்தை தான் சாப்பிட்டாங்க. 40 வருடம் அவர்களுடைய உடைகள் கிழியவில்லை. அவர்கள் பாதரட்சை தேய்ந்து போகவில்லை. அது மட்டுமல்ல, எத்தனையோ அந்த அந்த கடலை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த செங்கடலை பிளந்து அந்த கடல் பிளக்கிறப்போ அது அப்படியே இருபுறமும் ஃப்ரீஸ் ஆயிருச்சாமா. அது என்ன ஆயிருச்சு? இருபுறமும் உறைந்து போனதாமா. பாருங்க, இப்படி அநேக காரியங்களை செய்து அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்து கவனமா கேளுங்க. கடைசியில அங்கே மோசே தேவனிடத்திலிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டியாகி அந்த பலகையை வாங்க மேல போனப்போ மோசேயோடு கூட இருந்த அவனுடைய சொந்த சகோதரன், கவனமா கேளுங்க என்ன நடக்கிறது என்று பாருங்க. ஏன் இதை நான் எச்சரிக்கிறேன் என்றால், கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும்
நம் மத்தியிலே எழும்புவாங்க. அவங்களுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொல்றேன். பாருங்க, மோசேயோடு கூட இருந்த சொந்த சகோதரன் ஆரோன். அந்த ஜனங்கள், மோசே போய் 40 நாள் ஆச்சே, என்ன இன்னும் வரலையே, அப்ப நம்மை காப்பாற்றுவதற்கு, நம்மை வழிநடத்த ஒரு தேவன் வேண்டுமே என்று சொல்லி தங்கள் கழுத்துகளிலும் காதுகளிலும் இருந்த ஆபரணங்களை, நகைகளை போட்டு ஒரு கன்னுக்குட்டியை உருவாக்கி, கவனமா கேளுங்க, தேவன் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதை செய்து ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி, அந்த கன்றுக்குட்டி முன்னால அவர்கள் களிப்பும் நடனமும், அங்கே குடியும் கும்மாளமும் கூத்தாட்டம் அடித்துக் கொண்டு தேவனுக்கு அருவருப்பானதை செய்து கொண்டிருந்தார். அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு பண்டிகை என்கிற பேரிலே இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கமும் என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது? தேவனுடைய வார்த்தையை விட்டு அது வழி விலகி, அது மனுஷனுடைய கோட்பாடு. இன்னைக்கு மனிதன் எதை முடிவெடுக்கிறானோ அதன்படி பிரியமாய் நடந்து போகணும். பாருங்க, ஆரோன் அவ்வளவு பெரிய தலைவன், அவ்வளவு பெரிய ஒரு தேவ மனுஷன். ஆரோன் ஒரு தீர்க்கதரிசி, ஆரோன் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷன். ஆனா அந்த ஜனங்களை பிரியப்படுத்த, கவனமா கேளுங்க, அந்த ஜனங்களை பிரியப்படுத்த அவன் கன்றுக்குட்டி செய்தான். அது எவ்வளவு பெரிய தவறான காரியம் பாருங்க. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு சபைகளிலே. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்க தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற வேண்டுமானால், தேவ சமூகத்திலே என்றைக்கும் தங்கி இருக்க வேண்டுமானால், தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டுமானால், தேவனுடைய வார்த்தை விட்டு எந்த மனிதனுக்கும் பிரியமாகவோ அல்லது மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியோ நீங்கள் உங்களுடைய வழிகளை வேறு விதமாக சிந்திக்கும் பொழுது அது நம்மை கொன்று போடுகிறதாக இருக்கிறது. அதனாலதான் அந்த ஜனங்கள் என்ன செய்யல, அந்த யாரெல்லாம் அதை செய்தார்களோ அவர்கள் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். அவர்களுடைய சந்ததி தான் போச்சு. யார் அதை செய்ய தூண்டினார்களோ, யார் அதை மகிழ்ச்சி என்று எண்ணி, அதுதான் சரி என்று எண்ணி அதன்படி நடந்து தங்களை கெடுத்து போட்டார்களோ அவர்களை தேவன் அழிச்சு போட்டார் வனாந்தரத்திலே. ஆகவே நமக்கு அது ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. எப்படி நோவாவின் நாட்களிலே நோவாவுடைய குடும்பம் தவிர ரட்சிக்கப்படவில்லையோ, அதே போல அந்த நாட்களிலே அங்கே 2 தேவ மனுஷர்கள் மட்டும் அந்த காரியத்துக்கு எதிர்த்து நின்னாங்க. அந்த 2 பேரை தவிர மற்றவர்கள் அனைவரும் அங்கே அழிந்து போகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அது நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் எண்ணெயையும் எம்பிரேயும் அன்றைக்கு மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர் இருக்கிறாங்க. நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரு ஜங்ஷன்ல வந்திருக்கிறோம், ஒரு முடிவின் எல்லையில வந்திருக்கிறோம். ஒரு முடிவில் நிற்கிற நாட்களில நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை நாம் கவனமாக பார்த்து நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய தொடர்ச்சியை இன்று இரவு நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்தில் உடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் தேவை இரக்கம் கொடுத்திருப்பா. இந்த நல்ல வேளையில உடைய சத்திய வார்த்தைகளை குறித்து ஆண்டவரே, அதில் உள்ள மகத்துவங்களை, அதனுடைய மகிமையான காரியங்களை, அதிலே சொல்லப்பட்ட எச்சரிப்புகளை குறித்து தியானிக்க தேவ கிருபை கொடுத்தீர். இது இந்த வருஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர். நாங்கள் எங்களுடைய ஆயுஷ் நாட்களிலே ஆண்டவரே, இந்த 2023ஆம் வருஷத்தை காண கிருபை கொடுத்தீர். நீர் ஆண்டவரே, இதோ இந்த கடைசி நாட்களிலே சந்திரன் இருளாகும், சூரியன் ஒவ்வொன்றும் மாறும் என்று நீ சொல்லியிருக்கிறீரப்பா. சந்திரனும் சூரியனும் அது இரத்தமாகவும் அது இருளாகவும் மாறும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. இது அப்படிப்பட்டதான ஒரு மிக கடுமையான ஒரு கடிதான ஒரு நேரம் வரப்போகிறது என்று எங்களுக்கு நீர் இயற்கையின் மூலமாக நீர் எங்களை எச்சரிக்கிறீரப்பா. எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் ஆண்டவரே ஏதோ என்று கவலைப்படாமல், அதை குறித்து நாங்கள் எச்சரிக்கை இல்லாமல் இருக்காதபடி நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் எச்சரித்து கொண்டு வருகிறீரப்பா. உடைய வார்த்தை அது எங்களுக்கு எச்சரிக்கிறதாக இருக்கிறது. இது அந்த புதிய வருஷத்தை நாங்கள் துவங்குகிற இந்த நாளிலும் கூட தேவனே, இந்த வருடமானது எங்களுக்கு எவ்விதமான பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது, எவ்விதமாக எங்களை நலிநடத்தினது என்று நாங்களும் அதை பார்த்து இனியும் வருகிற நாட்களில் எப்படிப்பட்டதான ஒரு ஜீவியம் இருக்க வேண்டும், எப்படி உண்மையா இருக்க வேண்டும், எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், எப்படி உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இருக்க தேவ கிருபையை தார உமக்கு சித்தமானால் இந்த சாயங்காலம் நடக்கிற
ஆண்டவரே, விசேஷித்த ஆராதனையும் தொடர்ந்து நடக்கிற புது வருஷ ஆராதனையும் ராபோஜன பந்தியிலும் உடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி நாங்களும் அநேகருக்கு உடைய வார்த்தைகளை கொண்டு செல்ல எங்களை ஒவ்வொருவரையும் கருவியாய் பயன்படுத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise to God. Thank you, Jesus. Amen.